முடிந்த வரைக்கும் சிறுதானியம் சார்ந்த உணவுகளை வந்து நம்ம பயன்படுத்தி. எதுக்கு சிறுதானியம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, ரெண்டு முக்கியமான விஷயம். முதல் விஷயம் வந்து அவை எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவா உள்ள கொண்டு வருது. வெள்ளை சர்க்கரை வேகமா அப்சார்ப் ஆயிரும். சிறுதானியங்கள்ல கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் வேகமா அப்சார்ப் ஆகும். மற்ற அத்தனை சிறுதானியங்களும் அதனுடைய முழு தொலியோட இருக்கும்போது, முழுமையா பட்டை நீட்டாமல் இருக்கும்போது மெல்ல 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 தான் அது ரத்தத்துக்குள்ள அப்சார்ப் ஆகும். ரத்தத்துக்குள்ள மெல்ல மெல்ல அப்சார்ப் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய அளவுல நமக்கு இந்த சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பெல்லாம் வராத அளவுக்கு பாதுகாக்கும். நான் அதுலயும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி மாவாக்கி ரொம்ப ஒரு ஃபுல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா அதுவும் வேகமா அப்சார்ப் ஆகும். அப்படி இல்லாம வரகரிசினா வரகரிசியில புளியோதரை, தினை அரிசியில பொங்கல், கவுனி அரிசியில பொங்கல் அப்படி சாப்பிட்டோம்னா அதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவாகவே இருக்கும். அப்படியான உணவை நாம் தேர்ந்தெடுக்கணும்.